இந்த கோவிலை வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 வருடமா வந்து பராமரிப்பு செஞ்சு இந்த கோவிலை வந்து பார்த்துட்டு வர்றது யாரு அப்படின்னு பார்த்தா ஐயா திரு கணேசன் அவர்கள் தான். இவங்க தான் வந்து இந்த கோவிலை வந்து இப்போ சிறப்பாக இந்த வழிபாடு, இந்த பிரதோஷ பூஜை, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் பண்றது வந்து ஐயா தான். ஐயா வந்து இந்த காணொலியில் பேசணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா அவங்க நான் சொல்றதை விட 12 வருஷமா இந்த தளத்துல இருக்கிறவங்க சொன்னா அது ஒரு சிறப்பு மிக்கதா இருக்கும். இது தென் காடகத்தின்னு சொன்னாங்க. இது வாயு ஸ்தலம். அங்க இருக்கிற மாதிரி முன்னால மலை இருக்கு, பின்னால ஆறும் ஓடுது. இங்க சிவனுக்கு பிரதோஷ காலத்துல வழிபாடு எல்லாமே உண்டு. இந்த பிரதோஷ நந்திக்கு பால் வர சொல்லுவோம், வெள்ளுவல் வைக்க சொல்லுவோம். இங்க லட்சுமி நாராயணனும் இங்க பக்கத்துலயே ஒரே கோயிலுக்கு சன்னதியிலே அவரும் இருக்கிறாரு. இங்க ஞான பூர்வ அம்மாள் இருக்கா, கால பைரவர் இருக்கார். கால பைரவருக்கு வந்து குழந்தை பாக்கியம் இல்லாதவருக்கு 14 வருஷம் 12 வருஷம் பரிகாரம் செஞ்சாங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்குது. அப்புறம் வந்து கடன் நிறைய உள்ளவங்க, கல்யாணம் ஆகாதவங்க, அவங்களுக்குள்ள ஒரு பரிகாரங்கள் செஞ்சா அதுவும் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ சிலர் வந்துகிட்டு தான் வந்து போயிட்டு சிலர் இருக்காங்க. எப்பவும் கூட்டமே இருக்காது. அந்த பிரதோஷ காலத்திலயும் அந்த தேய்பிரை அஷ்டமி காலத்திலயும் ஆளுகள் நிறைய வருவாங்க. வந்து எல்லாரும் சாமி கும்பிடுவாங்க. மிச்ச நாள் பேசாம யார் வேணாலும் ஃப்ரீயா வந்து பார்க்கலாம் எப்பவும்.